அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். முதல் விஷயம், இன்னைக்கு திருச்செந்தூர் கோவிலை பற்றி ஒரு விஷயம் பெரிய வைரலாகி எல்லா இடத்துலையும் அது பேசக்கூடிய ஒரு விஷயமாக மாறிவிட்டது. இது இந்த சோஷியல் மீடியாவில் இல்லாத ஆட்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அவர்களுக்காகவும் இந்த விஷயத்தை நான் சொல்ல ஆசைப்படுறேன். இப்போ புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவருடைய அமைச்சரவையில் இந்து அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ரமேஷ் அவர்கள் மாஸ்க் போட்டுக்கிட்டு அந்த கோவிலில் இன்ஸ்பெக்ஷன் போகிறாரு. அப்போ இன்ஃபேக்ட் அவர் பரப்புறான்றது வந்து அங்கே இருக்கக்கூடிய திரு சுதந்திரர்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்ஃபேக்ட் என் நண்பர் ஒருத்தரையும் செக் பண்ணிக்கிட்டேன். நேற்றே வந்து மாதிரி மினிஸ்டர் வரப்போறாரு, யாரும் அங்கே போய் நின்றுட்டுருக்காதீங்க, பணம் கணக்கு கேட்டுருக்காதீங்களாம் சொல்லிட்டாங்க. அதையும் மீறி ஐயப்பன் அவருடைய தந்தை பேர் ஞானமணி அப்படின்னு ஒருத்தர் வந்து அங்கே போய் நின்று இருக்காரு. அப்போ இவர் மாஸ்க் போட்டதுனால இவர் தெரியல, சின்ன பையன், கருப்பு ஷர்ட்டு கருப்பு பேண்ட் போட்டு இது மாதிரி சாமி பார்க்கணும் அப்படின்னு பார்த்துடலாம், 1000 ரூபாய் ஒரு ஆளுக்கு, 4 பேருக்கு 4000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கூட்டம் அவ்வளோ கூட்டம் நிற்குது. மெயின் என்ட்ரன்ஸில் கூப்பிட்டு போய்டுறாரு. 4000 ரூபாய் வந்து கேஷ் இல்லை, ஜிபே பண்ணலாமான்னு. என் நம்பருக்கே ஜிபே பண்ணுங்க அப்படின்னு அவர் நம்பருக்கே ஜிபே பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து வந்திருக்குது அமைச்சர் தெரிஞ்சோடனே. அதுக்கப்புறம் விசாரணை, மன்னிப்பு கடிதம், அறிக்கைகள் எல்லாமே. இல்லை விஷயம் என்னென்னா வந்து மொட்டை அடிக்கிறதுல 2 பேர், உள்ளே விட்டது 2 பேர், இந்த அர்ச்சகர் எதுவும் பண்ணக்கூடாது, 1 வருஷத்துக்கு ஏதோ தடை எல்லாம் போட்டு நிரந்தர டிஸ்மிஸ்னு மற்ற 2 பேருக்கு இதை போட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டை வந்து மினிஸ்டர் வந்து பண்ணியிருக்காரு. முதல்ல ஒரு விஷயம் என்ன, அந்த மினிஸ்டருக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். அவர் பாதம் தொட்டு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இந்த திருச்செந்தூர் கோவிலில் பக்தர்கள் வந்து சாமி கும்பிடணும், அந்த முருகன் முகத்தை ஒரு முறையாவது கிட்ட இருந்து பார்த்துட முடியாதான்ற ஒரு ஆவலுடன் பல ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருந்து வந்து அந்த கோவிலில் அந்த முருகன் சன்னதியை மீச்சிட்டோம் அப்படின்னு முருகனை பார்க்க போகிறோன்ற இடத்துல அங்கே நடக்கக்கூடிய அட்டூழியங்கள், அட்டகாசங்களால் நான் வந்து மனம் வெதும்பி போயிருக்கேன். அது போன்ற ஆட்களை பார்த்து. பணம் தான் அங்கே எல்லாமே. ஸோ இந்த இடத்துல ஒரு அமைச்சர், அவருக்கு அந்த துறையை பற்றி ஒன்றும் தெரியாது, இருந்தாலும் அவர் வந்து சிலர்லாம் சொல்கிறாங்க இன்றைக்கி சோஷியல் மீடியா, பிராமின், இவர் பிராமின், அவர் மாட்டணும் பிராமின் தான் விட்டுட்டாருண்டு. அதெல்லாம் அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. அதனால தான் அவருக்கு நான் என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ் அண்ட் பாராட்டுகள், அவருக்கு நன்றியும் கூட. இது வந்து இதுதான் வந்து சேகர் பாபு பண்ணியிருக்கணும். இதுதான் நேற்று கூட நான் வீடியோவில் சொன்னேன். வந்து போய் மிக்சர் பாக்கெட் எப்போ போட்டாங்க, முறுக்கு எப்போ போட்டாங்கன்னு பார்க்கறது நம்ம வேலை கிடையாது. இந்த மாதிரி சீர்கேட்டை வந்து நம்ம வந்து ஆராய்ந்து பார்த்தா தான் மக்களுக்கான அந்த பிரச்சனைகளை புரிஞ்சு கொண்டு தரிசனம் போக முடியும், சீக்கிரம் தரிசனம் பண்ணிவிட்டு சீக்கிரம் வீடு போய் சேர முடியும் அப்படின்றத தான் நான் வலியுறுத்தினேன். திரு ரமேஷ் அவர்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப இன்னும் பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். பட் எனிவே இது வந்ததே பெரிய விஷயம். இப்போ இந்த விஷயத்தை வந்து இதுக்கு முன்னாடி பெரிய கருப்பன் வந்து HRNC மினிஸ்டராக இருந்தார், எனக்கு நினைவு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் வந்து சேவூர் ராமச்சந்திரன் இருந்தார். அதுக்கப்புறம் வந்து சேகர் பாபு அவர்கள் இருந்தார். இப்போ வந்து திரு ரமேஷ் வந்திருக்காங்க. அப்போ சேகர் பாபு என்ன வேலை பண்ணிட்டு தான் தெரியுதா உங்களுக்கு? ஒன்றும் வேலை பண்ணல. சும்மா கேட்டால் 4000 கோயில், 6000 கோயில், 50000 கோயிலுக்கு 10 லட்சம் கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுன்னு சொல்லிட்டு திராவிட மாடல் கணக்கு ஒன்று தனியாக வச்சுருப்பார். அவர் ஒரு மண்ணும் பண்ணல. பண்ணுறதெல்லாம் வந்து அந்த தரணிபதி ராஜ்குமார்னு ஒரு தொழிலதிபர் கோயம்புத்தூரில், அவரோட சேர்ந்து என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், எந்த பணத்தை எடுத்து எதுக்கு செலவு பண்ணலாம், ரிசார்ட் கட்டலாமா, இந்த இவ்வளோ கோல்டு இருக்கா, இது என்ன பண்ணலாம், இந்த இவ்வளோ பணம் இருக்கா, இதை எப்படி காலி பண்ணலாம், இதை தவிர 2 பேருக்கும் வேறு எந்த சிந்தனையுமே இல்லாமல் தான் அவங்க லைஃப்பை ஓட்டிட்டு இருந்தாங்க. எனக்கு கூட பயம். அந்த தரணிபதி ராஜ்குமார் வந்து ஃபஸ்ட்டு போய் அவர் இந்த ரமேஷ் மினிஸ்டர் ஆகணும், அவர் தான் போய் பார்க்குறாரு. சால்வெல்லாம் போட்டு அந்த ஃபோட்டோலாம் வெளில வந்த போனால் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. பட் சேகர்பாபு கதை முடிந்து போன கதை. எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து மறுபடியும் எம்எல்ஏ இப்போ எம்எல்ஏ தான் அவர், மறுபடியும் எம்எல்ஏ நின்று ஜெயிக்கணும், மறுபடியும் மந்திரி ஆகணும், அதுக்கு அவங்க கவர்மெண்ட் ஆட்சிக்கு வரணும். அதெல்லாம் வந்து கொக்கு தலையில் வெண்ணெய் வைக்கிற கதை தான். ஸோ அதனால் சேகர்பாபு பற்றி நம்ம செத்த பாவம் மேலே எத்தனை லாரி ஏற்றுறது, அவரை விட்டுருவோம் நம்ம போனால் போது. இன்றைக்கி எனக்கெல்லாம் சேகர்பாபு மேலே பெரிய வருத்தம். திமுரோட உச்சக்கட்டம். அதாவது வந்து என்னோட நண்பர் ஒருத்தர் திமுகவில் ஒன்றிய செயலர், அவர் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் சேர்மனும் கூட. அவங்க ஏரியாவில் ஒரு கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்குது. அவர் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன், அந்த இடத்துல அவர் தான்
இவருக்கு வேண்டிய ஏடிஎம்கே ஆட்களை ஏற்றுறாரு. முன்னாள் எம்எல்ஏ இன்னாள் எம்எல்ஏ ஏற்றுறாரு. அவரோட சொந்த கட்சிக்காரன் அவன் ஏச்சைப்பா அப்படின்னு அவரை வந்து தரத்தி விடுறாரு. நான் இது வந்து சொக்கலிங்க நீ சும்மா ஏதாவது கதை சொல்லாதுன்னா நான் என் கண்ணால் வேற ஒரு கோயில் கும்பாபிஷேகத்தில் பார்த்துருக்கேன். அவமரியாதைன்னா அவமரியாதை, யாரையும் மதிக்கிறதில்லை. அந்த பணம், அந்த அதிகாரம், போலீஸ் ரவுடிசம் இருக்கிறதுனால தான் கடவுளாகவே மாறிட்டதாக அவர் ஒரு நம்பிட்டார். அவருக்கெல்லாம் என்னென்னா வந்து உண்மையிலே தண்டனை கொடுக்கணும்னா இது மாதிரி திருச்செந்தூர் போன்ற கோயிலில் ஒரு 8 மணி நேரம் காக்க வச்சு அவரையும் ஒரு மனைவியும் வந்து சாமி கும்பிட அமைச்சாதான் வந்து அவருக்கெல்லாம் தெரியும். அவர் பையனுக்கும் அந்த 2 பசங்களுக்கும் அந்த ஒரு பொண்ணு மாப்பிள்ளை எல்லாத்தையும் சேர்த்து அப்போ ஒரு மண்ணும் பண்ணல. அதில் வந்து கேள்வி மயிர் மட்டும் வந்து பெரிய புடுங்கி மாதிரி அவர் கேட்டார் வந்து ஏன் இருக்க மாட்டாங்களா, திருப்பதியில் தான் 20 மணி நேரம் இருப்பாங்க, இங்கே இருக்க மாட்டாங்களான்னு சொல்லி. ஸோ அதனால் இனிமேல் நம்ம சேகர்பாபை பற்றி பேச வேண்டாம். நம்ம இப்போ கரண்ட் கவர்மெண்ட் வந்து டிவிகே கவர்மெண்ட், அதை பற்றி நம்ம பேசுவோம். இதில் என்ன ஒரு விஷயம்னா, இது வந்து யாருக்கும் தெரியாத விஷயம் என்னென்னா, இது காலகாலமாக நடந்துட்டு இருக்க விஷயம். 1000 ரூபாய் வாங்குவாங்க, 500 ரூபாய் வந்து அதிகாரிகளுக்கு, 250 ரூபா அந்த சூப்பரண்டன்ட். அந்த டைமில் யார் அந்த சூப்பரண்டன்ட் இருக்காங்களோ அவங்க 2 பேர் இருந்தாங்கன்னா 2 பேர் பிரிச்சுப்பாங்க. 250 ரூபா ஜாயின்ட் கமிஷனருக்கு போயிடும். இப்போ ராமுன்றவர் ஜாயின்ட் கமிஷனர். அங்கே இருக்க எல்லா திருச்செந்தூர்களும் சேர்ந்து அப்பா நீ மாட்டிக்கிட்ட, இந்த பணம் யாருக்காக வாங்கினலாம் நீ எதுவும் சொல்லி அவங்கள காட்டி கொடுத்துறாரு, நம்ம பொழப்பில் மண்ணு ஊந்துரும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அவரை காஷன் பண்ணி அவர் எல்லா படியும் அவர் ஏற்றுக்கிட்டார். இதில் வந்து மெயின் குற்றவாளிகள் அப்படின்னா இன்னைய தேதிக்கு அப்படின்னா திருச்செந்தூர் அப்படின்னு பார்த்தா ராமமூர்த்தி, ராஜ்மோகன், மோகன், விவேக், இவங்க தான் வந்து 4 பேர் வந்து சூப்பரண்டன்ட். அந்த ஜாயின்ட் கமிஷன் பேர் ராமு. இந்த ஒரு அப்பாவி பிராமணன் அவர் பண்ணது தப்பு, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அவனை போட்டு மொங்குன்னு மொங்குறதை விட்டுட்டு அந்த பணம் யாருக்கு போக்குவரத்துக்கு இவ்வளோ நாள் போயிட்டு இருந்தல, இவர் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கு பணம் போயிருக்கும்ல. அப்போ அவங்க 5 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணணும், டிஸ்மிஸ் பண்ணல. ஒரு ஏழை ஒரு பிராமணன் அவனை சப்பக்கட்டெலாம் கட்டல, அவனை போட்டு சஸ்பெண்ட் பண்ணி 1 வருஷத்துக்கு பூஜை பண்ணக்கூடாது, உள்ளே வரக்கூடாதுன்னு அதெல்லாம் என்ன பிரயோஜனம்? அப்போ அந்த மினிஸ்டர் வந்து அங்கே அவருடைய இன்எக்ஸ்பீரியன்ஸு ஆஃபீஸர்ஸை வந்து அவரை கையில் எடுத்து அதை அப்படியே கேஸை மூடிட்டாங்க. இதே அதை தான் நான் வந்து ஒரு 2-3 நாளாக ஹெச்ஆர்என்சின்னு சொல்லும்போது நான் சொல்கிறேன். அதே கோவிலில் ஜாயின்ட் கமிஷனராக வந்து கார்த்திக்னு ஒருத்தர் இருந்தார், மதுரைக்கார். எனக்கும் அவருக்கும் ஹெட் டு ஹெட் வந்து ஃபைட்டு. நான் திரும்பவும் அவர் பண்ணது தப்பு, அதில் என் விஷயத்தில் அவர் பண்ண தப்பு. ஆனால் அவரை வந்து நான் என்ன திட்டினாலும் அதுக்கப்புறம் சேகர் பாபுட்ட என்னை கம்ப்ளைண்ட் பண்ணார். அப்புறம் சேகர் பாபு ஒரு இன்டர்மீடியட்டாக ஒருத்தர் வச்சு பேசி அப்புறம் நான் வந்து அது ஒரு அப்படியே பொலைட்டாக போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு என் நண்பரே சொன்னார், அவனுக்கு இருக்காவ நீங்கள் எதுக்கு அந்த ஆள்கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு அப்படின்னு சொன்னேன்னா சரி நான் அந்த கொஞ்சம் ஒதுங்கிட்டேன் நான் அந்த டைமில். ஏன்னா அது வந்து ஒரு என் நண்பருக்கு அதனால் வந்து ஒரு சங்கடம் வந்துடும் அப்படின்னு. ஏன்னா அவர் தான் அந்த ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அதனால் என்னால் அவருக்கு சங்கடம் வரக்கூடாதுன்னா நான் அந்த இடத்துல குனிஞ்சு போயிட்டேன். அப்படிப்பட்ட அந்த சண்டை நடந்த நேரத்தில் கூட அந்த ஜாயின்ட் கமிஷனர் கார்த்திக் அவரை பற்றி அவர் பணத்தில் வந்து 1 ரூபாய் வாங்கினான்னு குற்றம் சொல்லலை. என்கிட்ட அந்த நேர்மை இருக்குது. அவர் ரொம்ப நேர்மையோட உச்சக்கட்டம். அவர் ஜேசியாக இருந்தபோது இந்த போல் திருசுதந்திரர்கள் இந்த மாதிரி ரசீது போட்டு தனியாக வந்து பாஸ் போட்டு வாய்ப்பே கிடையாது. திமுக கட்சிக்காரங்க பண்ணாங்க, அதை அவர் ஒன்றும் பண்ண முடியாது. எந்த ஜேசி எந்த கமிஷன் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த இடத்துல வந்து அது போல் ஜாயின்ட் கமிஷனை கொண்டு வந்து போட்டால் தான் அந்த கோயில் உருப்படும், அந்த கோயில் வந்து விளங்கும். இந்த ராமு, அந்த ராஜ்மோகன், விவேக், மோகன், ராமமூர்த்தி இவங்கெல்லாம் வந்து இது ஏற்கனவே 2-3 சூப்பர் இருந்தாங்க, அவங்களாம் வேறு ஏதோ டிபார்ட்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. கொள்ளை மட்டும்தான் இவங்களோட நோக்கம், எல்லாருமே கூட்டு கொள்ளை. இதில் வந்து இந்த தக்கார் ஒருத்தர் அருள்முருகன் சொல்லிட்டு அவர் நாடார் கம்யூனிட்டி, அவர் என்ன வந்து அயோத்தி ராமனை வென்ற அயோத்தி ராமன்ட்ட போட்டி போட்டு சண்டை போட்ட ராவணன் நினைப்பு மனசில். பெரிய ஒரு ஸ்கூலு, பெரிய தாதாயிசம் ரவுடிசம், நான் நினச்சா வந்து யாரை வேணா கொலை பண்ணுவேன், யாரை வேணா தூக்கி மிதிப்பேன் அப்படின்னு சொல்லி திமுக கொடுத்த அதிகாரம். அவர் தான் இப்போ தக்கார். அவருடைய பிஏ ப்ளஸ் வந்து கனிமொழியோட பிஏ ப்ளஸ் வந்து அங்கே இருக்கக்கூடிய திமுக ஆட்கள். இது வந்து இன்ஃபேக்ட் ஒரு டைமுக்கு அப்புறம் அந்த லோக்கலில் என் ஃப்ரெண்டில் மணல்மேடு சுதாகர்லாம் உண்டு, அந்த ஊரில் நாடார் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெரிய லீடர். அவரே உள்ள போகிறதுக்கு பயப்படுவார். இவன்கிட்ட போய் கேட்டேன்னா அவர் அசிங்கப்பட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு. அனிதா ராதாகிருஷ்ணன் அமைச்சராக இருந்தபோது அவரே கூட இருக்கும்போது ஐயோ கூட்டத்தை போய் நம்மள எல்லாம் திட்டுவாங்க, மக்கள் திட்டுவாங்க, அவர் பயந்து போயிட்டார். மக்களுக்கு பயந்து நான் அந்த உள்ளலாம் வரல, வந்தாங்க நிச்சயமாக சண்டை வரும், பிரச்சனை வரும், இவ்வளோ கூட்டத்துக்கு நடுவில்னு சொல்லி ஒதுங்கினார். அப்படிப்பட்ட ஆட்களும் இருக்காங்க திமுகவில். பட் இந்த இடத்துல இந்த அருள்முருகன் வந்து
உச்சக்கட்ட அராஜகம். இன்றைக்கும் அவர் தான் தக்கார். இப்போ திமுக தோல்வி ஏற்பட்ட உடனே ஸ்டாலின் என்ன சொன்னார், இந்த தோல்விக்கான பொறுப்பை நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த அருள்முருகன் உடனே இதுக்கு அவருக்கு தெரியாமல் நடக்குமா? இது என்ன காலகாலமாக நடக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, இது போல் ஒரு 5000 பேரை மெயின் வாசல் வழியாக விடுறது, அங்கே 10,000 பேர் நிற்பான், அவன் கடைசி வரைக்கும் அங்கே நின்றுட்டு தான் இருக்கணும். இங்கே தான் கியூ போயிட்டே இருக்குமா? கியூவே நகராத, இது தனி கியூ போயிட்டே இருக்குமே. அப்போ இந்த அருள்முருகனுக்கு தெரியாதா? தெரியாதனாலும் அவன் சஸ்பெண்ட், அந்த ஆளை தூக்கி போடணும். அவர் சேகர் பாபுவோட என்ன சொல்கிறது, எச்சில் சாப்பாடை தின்னக்கூடியவர். சேகர் பாபுக்கு இவர் பணம் கொடுப்பாரு, அவர் இவருக்கு ஏதாவது வேலை கொடுப்பாரு. இவங்க 2 பேரும் ஹேண்ட் அண்ட் க்ளோவ். அருள்முருகனை முதல்ல சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும் அந்த மினிஸ்டர். ஏன் பயப்படணும்? நாடார் சமுதாயம் அப்படின்னா பயப்படணுமா? ரெண்டாவது அருள்முருகனுக்கு தெரியாமல் நடந்ததுன்னா அவர் சரியாக வேலை பார்க்கல, தெரிஞ்சு நடந்ததுனால அவரும் குற்றவாளி தானே. அப்போ அவருக்கும் கமிஷன் போகுதுல்ல, அப்போ அதுக்காகவும் அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கலாம்ல. இன்ஃபேக்ட் இது நான் சொன்னது 3வது விஷயம் சொல்கிறேன். ஒரு அம்மா இப்போ ஒரு லேடி பணம் கையாடல் பண்ணி தனியாக நுழைவு சீட்டு போட்டு அப்புறம் ரொக்கமாக பணத்தை தான் பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போன வீடியோலாம் நம்ம பார்த்தோம். அந்த பொம்பளை என்ன சொல்லுது, அவங்களும் நாடார் தான், ஏன்னா அருள்முருகன் படுக்க கூப்பிட்டாருன்னு சொல்கிறாங்க அந்த அம்மா. அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. இப்போ சிங்கப்பெண் நம்மளுடைய தலைவன் சொல்லியிருக்காம பாருங்க, ஒரு போலீஸு. அப்போ இந்த சிங்கப்பெண் முதல்ல கை வச்சு ஆராய வேண்டிய கேஸே திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய தக்கார் மேலே இருக்கக்கூடிய கேஸ் தான். அது வரைக்கும் அவர் சஸ்பெண்ட் பண்ணுங்க, அது வரைக்கும் அவர் பதவியில் நீடிக்கக்கூடாதுன்னு அவரோட பதவி நியமனத்தை ரத்து பண்ணணும் இல்லையா, சஸ்பெண்ட் பண்ணி வைக்கணும். இல்லை இன் அபேயன்ஸ் அதை அவர் உள்ளே வரக்கூடாதுன்னு அவருக்கு வாய்மொழி உத்தரவாதம் கொடுக்கணும் இல்லையா. அவருக்கு ஒரு பிஏ இருந்து அவன் ஆடின ஆட்டம் இருக்கா, அதெல்லாம் என் வீடியோவில் பல முறை சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வகையில் அந்த ஒரு அர்ச்சகரை தப்பு பண்ணார், அவருக்கு நீங்கள் தண்டனை கொடுத்துருக்கீங்க. அது பத்தாது, அந்த சூப்பரண்டர் 4 பேரும் சஸ்பெண்ட் பண்ணப்படணும். அந்த ஜாயின்ட் கமிஷன் எங்கே போடலான்னா, அவரை ஒரு 2 வருஷம் சஸ்பெண்ட் பண்ணி வைங்க. அந்த ராமுலா அந்த திருவாரூரை சேர்ந்தவர் ப்ளஸ் அருள்முருகனையும் சஸ்பெண்ட் பண்ணணும். இது 2 காரணத்துக்காக. ஒன்று, பணம் திருடு கையாடல் நடந்த பெண்மணி ஒரு குற்றச்சாட்டு, என்னை படுக்க கூப்பிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. 2வது குற்றச்சாட்டு, தவறு டெய்லி நடந்துட்டு இருக்கு, இது உள்ளங்கை நெல்லிக்கண்டி தான், இதுக்கு என்ன கண்ணாடி தேவையா என்ன? அப்போ தவறு நடந்ததை கடந்து போன இவருக்கும் கமிஷன் வருது, கடந்து போனதுனால இவருக்கும் கமிஷன் வருது அர்த்தம். எனக்கு தெரியாதுன்னு சொன்னால், அப்போ தெரியாமல் என்ன மயிருக்கு இவங்கெல்லாம் அருள்முருகன்லாம் தக்காராக இருக்கணும். அப்போ அருள்முருகனும் தண்டிக்கப்பட வேண்டிய ஆள். ஸோ இது அமைச்சர் அவர்கள் இந்த ஃபேஸ்புக்கெலாம் சொன்னாங்க பார்த்தீங்களா, சோஷியல் மீடியாவில் எல்லாத்துலேயும், இவர் ஐயரை மன்னிச்சு விட்டார், மன்னிப்பு கடிதம், ஹாஸ்பிட்டலில் மாட்டவனுக்கு மட்டும் தண்டனை கொடுத்துருக்காரு, சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் உண்மை கிடையாது. இவர் கரெக்டாக ஆக்ஷன் எடுத்திருக்காரு. ஸோ இதில் கொஞ்சம் உள்ளே போயிட்டு தயவு தாட்சணமே இல்லாமல் நீங்கள் ஆக்ஷன் எடுங்க. ஏன்னா இவன் எல்லாம் சம்பளம் வாங்குறானுங்க. பொறுக்கி புறம்போக்கு நாய்ங்க அவனுக்கு பணம் வேணால் அவன் பொண்டாட்டி ஊர் மேய விடட்டும், அவன் போயிட்டு ஏதாவது தேவடியா தொழில் பண்ணிட்டோம், எல்லாவது ப்ராஸ்டியூஷன் லாட்ஜஸ் இருக்குல்லையே, அதில் மாமா வேலை பார்க்கட்டும். இவனுக்கு என்ன மயிருக்கு இவனுக்கு ஒரு ஹெச்ஆர்என்சி கோயில் அது அதிமுக்கியமான கோயிலில் உட்காந்துக்கிட்டு இவங்க சம்பளம் போக இந்த வருமானம் தேவையா? இவங்களாம் நாக்கு பிடிக்கிட்டு சாக வேணாம்? கடவுளுக்கு பயம் இருந்தால் அதெல்லாம் பண்ணுவாங்களா? இவங்களுக்கு பணம் வந்துடும். இதில் வெளியிருந்து பார்த்தோன்னா இவங்களுக்கு என்ன, அது மக்கள் பணம் கொடுக்குறாங்க, சாமி கும்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் இதனால் பின்னாடி வயதானவன், ஒரு கர்ப்பிணி பெண், முடியாத ஆட்கள், உடல் முடியாதவங்க, மனசில் சங்கடப்பட்டு சாவறதுக்காக வந்திருப்பான் திருச்செந்தூருக்கு, அவன்லாம் காக்க வைக்கிறேன்னா அது எவ்வளோ பெரிய பாவம். இதில் யாரெல்லாம் இந்த விஷயத்தில் இன்வால்வோ அத்தனை பேர் குடும்பமாக அழிஞ்சு போகுன்றதை நான் வலியுறுத்தி சொல்ல ஆசைப்படுறேன். இது பத்தாது. இந்த உண்மையிலே விஜய் அவர்களுக்கு இதில் கொஞ்சம் சீரியஸாக கவனம் செலுத்தி இதில் ஏதாவது ஒரு நல்ல முடிவை கொண்டு வரணும் என்ற அன்பான வேண்டுகோள். அதே போல் இது மட்டுமா சொக்கலிங்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருச்செந்தூருக்கு ஒரு இன்ச்சு கூட கம்மி இல்லாத ஒரு விஷயம் பழனியில் நடந்துட்டுருக்கு. சமயபுரத்தில் நடக்குது, திருவண்ணாமலை நடக்குது, எல்லா மீனாட்சி அம்மன் கோயில் நடக்குது, எல்லாம் விட்டுருவேன். முருகர் அப்படின்னு சொன்னால் பழனி திருச்செந்தூர் தான் தமிழ்நாட்டில். திருச்செந்தூருக்கு ஈக்குவலாக, இன்ஃபேக்ட் திருச்செந்தூரோட கூட தவறுகள் நடக்கக்கூடிய இடம் பழனி. பழனியில் நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் நடந்து போய் சாமி கும்பிட்டு நடந்து போய் படிக்கட்டில் போய் நடந்து கியூவில் நின்று சாமி கும்பிட்டிங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸில் வந்துடலாம். ஆனால் நிம்மதியாக சாமி பார்க்க முடியாது. அங்கே மட்டுமே மேலே மட்டுமே ஒரு 50 புரோக்கர் இருப்பாங்க. ஏன்னா அவங்க அரசாங்கத்திலே சம்பளம் வாங்கிட்டு ஒன்று இல்லைனா அவங்க வாட்ச் பண்ண செக்யூரிட்டியாக இருப்பான். அவங்க 5000 10,000 சம்பளம் இருக்கும். ஆனால் ஒரு நாளைக்கு 25,000 30,000 சம்பாதிப்பாங்க. இதுதான் உண்மை. இன்ஃபேக்ட் நான் சொல்கிறேன் இல்லையா, நான் அதை ஃபிசிக்கலாக பார்க்குறேன், என் கண் முன்னாடி பார்க்குறேன். இவங்கெல்லாம் சம்பளம் வாங்கலை, இவங்க குடும்பம் நல்லா இருக்குமா? அங்கே ஊழலோட உச்சக்கட்டமாக வேலைகள் நடந்துட்டுருக்கு.
அந்த பழனி கோயிலில். அந்த ரோப் காரில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுரேஷ்னு ஒரே ஒருத்தன் ஒரு நாளைக்கு 50,000 ரூபா 1 லட்சம் சம்பாதிக்கிறேன். இப்போ இந்த திருநெ பொண்ணு திருச்செந்தூரில் வந்து 3 வீடு வச்சுருக்கு, 3 வீடு கட்டியிருக்காங்க இடம் வாங்கி. எவன் விட்டு போனோம், அதோட நேர்மையாக நியாயமாக பேசுகிற மாதிரி அழுது கண்ணீர் வடித்து மொத்தமாக கோயிலோட போனோம். அந்த குடும்பம் சர்வம் குலநாசம் தான். அப்போ இந்த சுரேஷ் மாதிரி 1000 சுரேஷ் இருக்கான் அந்த பழனியில். இவங்கெல்லாம் நல்லா இருப்பானுங்களே, இவன் மூலயமா போய் பணத்தை கொடுத்து சாமி கும்பிட்றானா அவன் நல்லா இருப்பானா? அவனுக்கு வந்து தரிசனம் வந்து கிடைச்சிக்கலாம், முருகரோட தரிசனம் கிடைச்சிக்கலாம். அது பாவ தரிசனம் தானே. பாவத்தின் சம்பளம் மரணம்ன்றது இவங்க யாருக்கும் தெரியாதா? நீங்கள் வந்து நீங்கள் உங்களுக்கு மட்டும் நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் பழனியில் போய் சாமி கும்பிட முடியுது அப்படின்னு சொன்னால், சாப்பிட முடியுதுன்னு சொன்னால் ஒரு 10 மணி நேரம் நீங்கள் ஒதுக்கணும். நீங்கள் 10 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேணான்னா 20 நிமிஷத்தில் சாமி பார்த்துட்டு வரலாம். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இன்னைக்கு கூட நான் அடுத்த விஷயம் பேசுகிறேன். ஜஸ்டிஸ் பணம் கொடுத்தா நீங்கள் வந்து கடவுளே கட்டிப்பிடிச்சி முத்தம் கொடுக்குவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இன்னைக்கு அந்த செருப்பால் அடித்த கேள்வி. இதெல்லாம் வந்து இந்த HRNCல சம்பளம் வாங்கிட்டு லஞ்சம் வாங்குற திருட்டு நாயங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த கேள்வி பொருந்தும். ஏன் இவ்வளவு சங்கடப்பட்டு பேசுறேன்னா, ஹிந்து மதம் வந்து பலதரப்பட்ட இடங்கள்ல இருந்து தாக்கப்படுகின்றது. அதுல இது வந்து காக்கணும்னா கோயில தான் அவன் கடைசி இடம்னு போறான், அவனுக்கு புகலிடம் சொல்லிட்டு அங்கேயே லஞ்சம், அங்கேயே லாவண்யம், அங்கேயே வந்து பிரச்சனைகள், அங்கேயே அட்டூழியம் அப்படி சொன்னா அவனுக்கு மனம் உடைஞ்சு போயிடுவான். ஏன்னா ஒரு 20 நாளுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் பிருந்தா சொல்லிட்டு என்னோட அன்பு சகோதரி தஞ்சாவூரை சேர்ந்தவங்க, அவங்க பொண்ணு சொல்லியிருக்கா, அம்மா இவ்வளோ கூட்டத்தில் ஏமா நம்ம சாமி கும்பிடணும், சர்ச்சுக்கு போனால் உடனே சாமி பார்த்துலான்னு சொல்லிட்டு நம்ம கிறிஸ்டினா மாறிடும்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து திராவிட மாடல் 1.0 பண்ண வேலை, இதுதான் ஏடிஎம்கே பண்ண வேலை, இதுதான் டிவிகேம் பண்ண போதான்றதான் என் கேள்வி. ஸோ இந்த இடத்துல ஒவ்வொரு கோவிலையும் ஒரு சுரேஷ் இருக்கான், ஒரு ஐயப்பன் இருக்கான், ஒரு வேதமணியா ஞானமணின்னு ஒரு ஆள் இருக்கான். இவங்க எல்லாருமே கேன்சர். இவன் ஒரு ஆள் நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்க விட்டீங்கன்னா அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். நான் சொல்கிறேன், இந்த சுரேஷ் வந்து நாளைக்கு என்ன பண்ணலாம், அவன் எல்லாருக்கும் பணம் கொடுத்துருப்பான்ல, அவனுக்கு மேலே இருக்கணுக்கலாம். அவன் ஒரு நாளைக்கு 50,000 ரூபா சம்பாதிக்கிறான்னா அவன் எல்லாருக்கும் பணம் கொடுப்பான்ல. அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணுவான் அந்த சுரேஷ்? அவனே எடுத்துகிட்டு போக மாட்டான். அவனுக்கு மேலே இருக்கவன் பணம் கொடுப்பான், கீழே இருக்கணும் பணம் கொடுப்பான் அப்படின்னு சொல்லும்போது அவன் மேலும் தப்பு பண்ணுவான். அவன் இவ்வளோ பணம் வாங்கிட்டு இவ்வளோ சம்பாதிக்கிறான், இடம் வாங்குறான், வீடு வாங்குறான், யாருக்கும். ஆனால் அல்பத்தனமாக இருப்பானுங்க இது போகிற ஆட்கள், ரொம்ப புவராக சோத்துக்கே இல்லாத மாதிரி நடிப்பானுங்க. ஆனால் இதை அவன் கூட இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியல, இவன் ஒரு 3 ஏக்கர் வாங்கியிருக்கான் பாணிக்கு வெளியில், 5 ஏக்கர் வாங்கியிருக்கான், கேரளா பாடலில் சொத்து வாங்கியிருக்கான் அப்படின்னும் போது யார் பேர்லேயும் வாங்குவாங்களே. அப்போ நம்மளும் திருடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுக்கும். உன் நண்பன் யார் என்று சொல்லலாம், உன்னை பற்றி சொல்கிறேன்ற நம்ம பழமொழி தெரியும். அதே போல் உன் நண்பன் திருடனாக இருந்தானா நீயும் திருடன் நான் மாறிடுவேன். இதுதான் உண்மை, சத்தியமான உண்மை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பழனியில் வந்து இருக்கக்கூடிய அந்த சுரேஷ் தப்பு பண்ணாலும் சரி தான், ஈக்குவலாகவும் அவருக்கு மேலே இருக்கக்கூடிய ஆள் அந்த கோயிலுக்கு வந்து ஒரு சேர்மன் இருக்கார். 100 பேரை காலை பிடிச்சி கையை பிடிச்சி அந்த போஸ்ட் வாங்கியிருப்பாங்க. அந்த சேர்மனுக்கும் இந்த தப்பு தெரியாதுன்னா அகைன் வந்து இப்போ வந்திருக்கக்கூடிய அரசாங்கத்தின் மேலே மக்கள் தப்பாக பார்ப்பாங்க இந்த அரசாங்கத்தை. ஸோ இது விஜய் அவர்கள் வந்து நிச்சயமாக இதுக்குள்ளே வந்து ஒரு பெரிய டீமை போட்டு ஒரு பெரிய டீமை இறக்கி ஒருத்தர் கூட வந்து மிஸ் ஆகக்கூடாது, ஒருத்தர் கூட வந்து சாமி பார்க்காம போகக்கூடாது, குயிக்கான தரிசனம், இந்த கட்டண தரிசனங்கள் எல்லாத்தையும் ரத்து பண்ணி அந்த விஐபி தரிசனம் எல்லாத்தையும் குவாஷ் பண்ணி என்ன சொல்கிறது, தடையற்ற ஒரு மூமெண்ட் இருக்கணும். சாப்பாடு வந்து மேலேயும் அன்னதானம் போடணும், கீழே அன்னதானம் போடணும். சமைச்சு கொட்டுங்க, அங்கே தான் பணம் வருது இல்லை, பணத்தை கொட்டுங்க, அதை தவிர நமக்கு என்ன வேலை அப்படின்ற ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கணுன்றதான் என்னுடைய ஆசை. அது அந்த அதிகாரிகளுக்கு சரியான முறையில் அவர் சொல்லணும். நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு வந்து ஏசி லக்ஷ்மி எனக்கு தெரியாதவங்க கேள்விப்பட்டிருக்க, இந்த டெப்டி கமிஷனர் கைலாசமூர்த்தி, ஜாயின்ட் கமிஷனர் கார்த்தி மாதிரி நிறைய அதிகாரிகள் வந்து நல்ல ஆட்கள் உண்டு HRNCல. படுமோசமான அதிகாரிகள் உண்டு. ஏன் சொக்கலிங்கம் போன வாட்டி பண்ணல இந்த வாட்டி பண்ணல, அது வந்து என்னால் சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நான் வந்து ஒரு ஹெல்ப் ஒருத்தர் கேட்காம இருந்திருந்தேன்னா நான் தைரியமாக இறங்கி ஆடி இருக்கலாம். ஆனால் அந்த எனக்குலாம் வந்து மனக்குமுறல், திமுக கவர்மெண்ட் எப்போ முடியுமோ அப்போ வந்து இறங்கி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த வகையில் அதுக்கான நேரம் வந்தது. இது வந்து தனிப்பட்ட விஜய் என்பதற்கான எதிரான போராட்டம் இல்லை. இது HRNC அப்படின்றது வந்து அரசாங்கத்துக்கு இருக்கும்போது HRNC ஸ்டாப் பண்ணுற தப்பு அரசாங்கத்தையும் பாதிக்கும், அரசுக்கு ஒரு பெரிய கெட்ட பேர் உண்டு பண்ணனால இந்த விஷயத்தை நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கையில் எடுத்திருக்கேன். ஐ திங்க் நம்ம எல்லாருமே ஒன்றா வந்து ஒன்றுபட்டால் தான் இதுக்கு இந்த பிரச்சனைக்கு முடிவு வரும். அண்ட் இன்னைக்கு 2வது விஷயம் வந்து சிறப்பு தரிசனம் அப்படின்ற ஒரு விஷயம் நான் பண்ணியிருந்தேன். அது சம்மந்தமாக ஒரு கேஸ் ஒன்று போட்டிருந்தேன். இந்த சிறப்பு தரிசனத்தை ரத்து பண்ணணும், விஐபி தரிசனம், யாரெல்லாம் வந்து விஐபி, அப்புறம் வந்து கியூ சிஸ்டம் பற்றிலாம் நான் ஒரு கேஸ் போட்டிருந்தேன்.
ஜட்ஜஸ் நல்லா கேள்வி கேட்டாங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க வேண்டியது ஜஸ்டிஸ் லக்ஷ்மிநாராயணன்லாம் வந்து அபவுட் டு கிவ் த ஜட்ஜ்மெண்ட்டு. பட் இருந்தாலும் ஒரு சீனியர் கவுன்சில் வந்து கவர்மெண்ட் சார்பாக ஒரு 6 வாரம் டைம் கேட்டதால் 6 வாரம் கழித்து இந்த கேஸ் மறுபடியும் வரும். இந்த கேஸ் டெஃபினட்டாக நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுப்பேன். இன்ஃபேக்ட் இதுக்கு நிறைய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது. ஒரு பணம் வாங்கிட்டு ஒரு தர்ஷன் அப்படின்னு சொல்கிறது வந்து இது வந்து இந்து மதத்தை வந்து சீர்குலைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஒரு மிஷனரிகளுடைய ஒரு அஜெண்டாவை தான் நான் பார்க்குறேன். அது வந்து அல்லேலூயா சேகர் பாபு ஒன்றா இது பண்ணியிருக்கலாம். இந்த கவர்மெண்ட்டில் அது வந்து நான் பண்ண விட மாட்டேன். 100% ஐ வில் என்ஷூர் தட் நான்லாம் வந்து டு எனி எக்ஸ்டென்ட் ஐ வில் கோ ஃபார் இட். 96 சுடுகாடு பார்த்தவன் என்ன இது என்ன ஒரு பெரிய விஷயம். அதாவது வந்து நாட்டுக்கு சுதந்திர போராட்டத்துக்காக எவ்வளோ எண்ணற்ற தியாகங்களை செய்த எங்கள் குடும்பத்தில் இன்றைக்கி வந்து என்னுடைய மதத்திற்காக நான் பிற மதத்துக்கு கூட சண்டை போடல. என் மதத்தோட பேரை சொல்லி என் மதம் சார்ந்த இடத்துல வேலை வாங்கிட்டு அதுக்கான சம்பளத்தை பெற்றுட்டு என் மதத்துக்கு எதிராகவே வேலை செய்கிறவங்களுக்கு எதிரான போராட்டம். இதுவும் ஒரு வெள்ளையனே வெளியேறு மாதிரி கொள்ளையனே வெளியேறுன்ற ஒரு இயக்கம் தான் இது. ஸோ இந்த கொள்ளையனே வெளியேறு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் எல்லாருமே ஆதரவு கொடுக்கணும். பயப்படாதீங்க. அது வந்து ஞானமணியாக இருந்தாலும் சரி தான், வந்து அதாவது திருச்செந்தூர் ஞானமணியாக இருந்தாலும் சரி தான், பழனி சுரேஷாக இருந்தாலும் சரி தான், எல்லா கோயிலையும் இந்த திருடர்கள் உண்டு. நான் அந்த எல்லாருக்காகவும் ஒரு சின்ன கதை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் வந்து அந்த கதை வந்து இந்த திருட்டு நாய்கள் எல்லா திருட்டு நாய்களுக்கும் அது வந்து நிச்சயமாக பொருந்தும். அந்த கதை என்னென்னா வந்து ஒரு விதவை பெண் அறக்க பறக்க ஓடி வரா ஒரு மளிகை கடைக்கு. என்னென்னு அந்த மளிகை கடைக்காரர் கேட்குறார், ஐயா நீங்கள் வந்து நேற்று நான் சாமான் வாங்கினேன், 100 ரூபா கொடுத்தேன் சாமான் வாங்கிட்டு, 70 ரூபா தான் வந்து சாமானுக்கு மொத்த சாமான் நான் வாங்கின சாமான். நீங்கள் எனக்கு வந்து 30 ரூபா கொடுக்கணும், அதனால் எனக்கு 40 ரூபா கொடுத்துட்டீங்க, 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டீங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, அம்மா இது என்னம்மா நேற்று வந்து நீங்கள் அப்படி வந்து பேரம் பேசி வாங்கினேன், இப்போ நீங்கள் வந்து 10 ரூபா கொடுங்க, இப்போ வந்து இவ்வளோ ஓடி வந்திருக்கே, ஏன் அப்புறம் தான் கொடுத்துக்கலாம். இல்லை நான் நேற்றே வீட்டுக்கு போனோம், கணக்கு பார்த்தப்பறம் தான் நான் என்னோடது தப்பு தெரிஞ்சுது, நான் நேற்றே வந்தேன், கடை மூடி இருந்தது அப்படின்னும்போது எத்தனை மணிக்கு வந்தேன்னாரு. நான் இரவு 11 மணிக்கு வந்தேன். அப்படியா, ஏம்மா இங்கே எங்கே வீடுன்னும்போது அந்த பெண் சொன்ன இடம் வந்து ஒரு 9 கிலோமீட்டர் தள்ளி. அங்கே வீடை வச்சுட்டு நான் வந்தேன்னா என்கிட்ட பணம் கிடையாதுயா, அதனால் நான் நடந்து வந்தேன். அப்புறம் நடந்து போனேன், ஏன்னா பிள்ளைகள் வந்து அங்கே வந்து தனியாக இருந்தனால அது எனக்கு நான் இரவு ஃபுல்லாக தூக்கம் வரல. என் கணவர் வந்து இல்லை, நான் ஒரு விதவை, ஆனால் என் கணவர் சொல்லியிருக்காரு அடுத்தவங்க பணத்தை நம்ம வந்து எடுக்கக்கூடாது, அது வந்து மிகப்பெரிய பாவம், அது நம்ம குடும்பத்தை பாதிக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அதனால் வந்து எனக்கு அது தூக்கம் வரல. எனக்கு உங்கள் 10 ரூபா நான் வாங்கினப்புறம் உடம்புலாம் கூசி போச்சு, கூனி குறுக்கி போயிட்டேன், ஆனால் திரும்ப கொடுக்குறதுக்காக வந்தேன் ஐயா. நான் வந்து நீ அப்போ 2வது வாட்டி வந்திருக்கியாண்ணே, எப்படி வந்தேன்னா நடந்து தான் வந்தேன்னு சொல்லுவேன், 9-18 கிலோமீட்டரு. இந்த 10 ரூபாய்க்கு என்னம்மா இப்படி பண்ணிட்டு அப்படின்போது, இல்லையா நீங்கள் வந்து இப்போ இது வந்து என்னோட தப்பு தான், நான் கணக்கு பார்க்காம வாங்கிட்டு போயிட்டேன் அப்படின்போது, இல்லை ஏன் தப்பு தானம்மா, நான் தானே வந்து என்னோட அஜாக்கிரதையில் 10 ரூபா கொடுத்தேன், நீ அப்படியே வச்சுக்க வேண்டியதானே. ஐயா அதை வச்சிருக்கலாம், அந்த கணக்கு உங்களுக்கும் தெரிய போகிறதில்ல, ஆனால் எனக்கு தெரியல, எனக்கு தெரியுதோ இல்லையோ மேலே ஒருத்தர் இருக்கான்ல அவனுக்கு தெரியும்ல, அவனோட கணக்கு வந்து திடீர்னு வந்து எழுந்துச்சு, அவர் வந்து திடீர்னு முன்னாடி வந்து இந்த கணக்கு தப்பாக இருக்குன்னு சொல்லி சொன்னார்னா நான் செத்து தான் போகணும் ஐயா. அவன் இந்த 10 ரூபா எடுத்த பாவத்துக்கு அது வந்து நான் ஏதோ ஒரு பொருளை வாங்கி சாப்பிடலாம், அது வந்து அதோட முடிஞ்சிடும். ஆனால் அந்த பாவத்தால் என்னுடைய குழந்தைகள் பாதிக்கப்படுன்றது வந்து என் கணவர் இறக்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காருயா, அதனால் உங்கள் பணம் எனக்கு வேணாயான்னு சொன்னோன்னே அந்த அம்மா போயிடுவாங்க. இவர் அந்த 10 ரூபா வாங்கினோடனே கடைன்னு அந்த 300-400 ரூபாய் எடுக்கணும் பார்க்குறாரு, ஒரு 400 ரூபாய் எடுக்கிறார். எடுத்துகிட்டு வேகமாக ஹெல்மெட் கூட போடல, பைக் எடுத்துகிட்டு ஒருத்தர் பார்க்க போகிறாரு. அது மாதிரி ரமேஷ் என்னடா இது என்ன திடீர்னு வந்திருக்கு அப்படின்னு கேட்குறாரு. இல்லை உனக்கிட்ட நான் நேற்று 400 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டேன். 400 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கினியா, பில்லு படி தானே கொடுத்தேனே. இல்லை நீ கொடுக்கும்போது ஒரு 2 நோட்டு எக்ஸ்ட்ரா இருந்தது பண்டில். சரி அது ஏன் தப்பு தானடா, நீ நம்ம தான் ஒரு நாள் பண்ணுறோமே, அப்புறம் கூட கொடுத்துக்கலாம்ல. இல்லை நான் பாட்டு அந்த பணத்தை வச்சிருக்கும் போது உன் பணத்தை ஏமாற்றி நான் கையில் வச்சுருக்கேன், இந்த பணம் என் கையில் இருக்கிற நேரத்தில் இது வந்து உடனடியாக அந்த என் குழந்தைகள் தான் பாதிக்கும். திடீர்னு வந்து கடவுள் வந்து நைட் தூங்கும்போது கூட கணக்கு கேட்டார் அப்படின்னு கேட்டார்னா நான் வந்து மாதிரி தப்பு பண்ணிட்டேன்னு வந்து அவருக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அதுக்கான தண்டனை என் பிள்ளைங்க தான் அனுபவிக்கும். அந்த பயம்தான் எனக்கு. உன் பணம் எனக்கு வேணாம்ப்பா, இந்தாப்பா வச்சுக்கோ, நான் தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிக்கோ, கடவுளே மன்னிச்சிக்கோன்னு சொல்லிட்டு அவன் ஓடி போயிடுவான் பைக் எடுத்துக்கிட்டு.
இந்த ரமேஷ் அந்த 400 ரூபாய் வாங்கினான் பார்த்தீங்களா, அவன் வந்து பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவான். ஏன்னா அவன் வந்து ஒரு தொழிலை வந்து டெவலப் பண்ணணும்னு சொல்லும்போது அவன் நண்பன்ட்டு ஒரு 10 லட்ச ரூபா கடனாக வாங்குறான். இவனுக்கு கடன் கொடுத்தது யாருக்குமே தெரியாது. நல்லா புரிஞ்சுங்க, இவன் கடன் வாங்குறான். இந்த கடனை வாங்கின 10 லட்ச ரூபா வாங்கினது வந்து யாருக்குமே தெரியாது. அவன் நண்பனுக்கு மட்டும் தான் தெரியும். அவன் நண்பன் சொல்லிட்டான், நானே கஷ்டத்தில் இருக்கேன், இப்போ நான் என் ஒய்ஃப்லாம் சொன்னேன், எதுக்கு இந்த ஆளுக்கெல்லாம் பணம் கொடுக்குறீங்க, நீங்களே வந்து கஷ்டப்படணும். அவன் சண்டை போடுவா, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவா, நான் அதெல்லாம் வந்து யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நீ கொஞ்சம் பத்திரமா செலவு பண்ணிட்டு பத்திரமா திருப்பி கொடுறா, நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கி தான் உனக்கு கொடுத்துருக்கேன், எல்லாம் பெரிய கடனை, நீ இவ்வளோ கஷ்டப்படுறனால உனக்கு நான் பண்ணேன், நம்ம நண்பர்களால அப்படின்னு சொல்லிட்டு தான் பணத்தை கொடுப்பார். இவனுடைய குட் டைம் வந்து அவரோட பேட் டைம். அவரை பணம் கொடுத்துட்டு போகும்போது பைக்கில் போகும்போது ஆக்சிடென்ட்டில் இறந்து போயிடுவார். இவன் நல்லா தெரியும், இவன் பணம் வாங்கினது யாருக்குமே தெரியாது, உண்மைதான். அதோட அந்த விஷயத்த மறந்துடுவான். இந்த சம்பவம் நடந்தவொடனே 2-3 நாள் அவன் வந்து பெரிய மன உளைச்சலுக்கு ஆகி, என்னடா இது, அவன் பணத்தை நாம வச்சுருக்குமே, அவன் குடும்பம் எப்படி இருக்குன்னு தெரியலையே அப்படின்போது நடுவில் கேள்விப்பட்டிருக்கான். அவன் வந்து பாத்திரம் கழுவி பொழப்பு நடத்திட்டு இருக்கான் அந்த பொம்பளை, அவன் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லும்போது இவன் அதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கல. பணம் திரும்ப போனால் நம்ம எங்கே பணம் கொடுக்கணுமா அவளை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் அப்படியே காலத்தை ஓட்டியிருக்கான். இவன் சொன்ன உடனே அடுத்த நாள் காலையில் பேங்க்கில் போய் இவன் பொண்டாட்டி சொல்லி அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி எல்லாத்தையும் அடமானம் வச்சு 10 லட்ச ரூபா எடுத்து அந்த பெண்ணோட கூட ஒரு 1 லட்ச ரூபா போட்டு வட்டி போட்டு அந்த பெண்ணை பார்க்க போகிறான். என்னண்ணா வாங்கினா உட்காருங்கண்ணான்னு சொல்லி, அண்ணா தண்ணி குடிங்கண்ணா, பால் இல்லைண்ணா, தப்பாக நினச்சிக்காதீங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணோட உபசரிப்புலாம் கேட்டு, அம்மா இதை போல் உன் கணவர் ஏதாவது சொன்னாரம்மா அப்படின்னு. இல்லை நான் எதுவும் சொல்லியாண்ணா, ஏண்ணா எப்படிம்மா இருக்க, 10 தேய்ச்சி பழப்பம் நடத்துகிறேண்ணா, எனக்கு இன்னும் ஒரு வாரம் பயங்கர சங்கடமாக இருக்குண்ணா, பசங்களுக்குள்ள மருத்துவ செலவு அதிகமாக இருக்கு, நான் செத்து போயிடலாமான்னு தான் நான் முடிவு எடுத்ததான் சிந்திச்சிருந்தேன் எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லி. நீங்கள் வந்தீங்கன்னா வந்தனால வந்து நீங்கள் ஒரு 2 நிமிஷம் தாமதமாக இருந்தால் கூட நிச்சயமாக நான் செத்து போயிருப்பேன். நான் குழந்தைங்களோட கிணத்துல குடிச்சு பக்குன்னு தூக்கி வாரி போச்சு. அம்மா அது போல் உன் கணவர் என்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்தாரு, நான் ஏதோ பிஸ்னஸில் போட்டு லாக் ஆகிட்டேம்மா, நான் வந்து ஆக்சுவலாக வந்து உனக்கும் தெரியாது, அவன் என்கிட்ட கொடுத்துட்டு போகும்போது அவன் ஆக்ஷனில் இறந்துட்டான். ஆனால் வந்து இன்றைக்கி ஒரு கடைக்காரர், அவருக்கு நடந்த விஷயம், அவர் எனக்கு இன்ஃபேக்ட் ஒரு 400 ரூபா திருப்பி கொடுக்குறாரு. ஒரு பெண்மணி 10 ரூபா கொடுத்துருக்கா, ஒரு விதவை. அந்த கடைக்காரன் வந்து என்கிட்ட 400 ரூபா அதிகம் வாங்கிட்டு நான் என்கிட்ட கொடுத்தான். அது 2 நாளாக மன உளைச்சல்மா, ஏன்னா தாங்க முடியல, இல்லை நெஞ்சே வெடிச்சிடு மாதிரி இருந்தது. ஏன்னா கடவுளோட கணக்கு பெரிய கணக்கு. நான் திடீர்னு அவர் வந்து கணக்கு கேட்டு நான் ஒரு 10 லட்ச ரூபா ஏமாத்திருக்கேன்னு தெரிஞ்சுன்னா அது என் குழந்தைங்களை பாதிக்கும், என்னை மன்னிச்சுக்குமா, நான் ஏமாத்துன்னு நினச்சா தப்பு தாமான்னு அந்த பெண்ணோட பாதம் தொட்டு மன்னிப்பு கேட்டு 11 லட்ச ரூபா கொடுத்துட்டு போயிடுவான். ஆக்சுவலாக அந்த முதல்ல 10 ரூபா திருப்பி கொடுத்தா பார்த்தீங்களா, அது இந்த விதவை தான். அப்போது நல்லது பண்ணால் நல்லது திரும்ப ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்போது இந்த ஹெச்ஆர்என்சியில் ஊழல் பண்ணுற அத்தனை அதிகாரிகளுக்கும் கேட்குறேன், அத்தனை சிப்பந்திகளுக்கும் கேட்குறேன், அத்தனை ஊழியருக்கும் கேட்குறேன், கொஞ்சமாவது மனசாட்சி இல்லையா, பயம் இல்லையா? என்ன தைரியத்தில் இது போல் திருடுறீங்க? நீங்கள் நல்லா திருடுங்க, உங்களுக்கு கெட்ட பேர் வந்தாலும் பிரச்சனை கிடையாது. உங்கள் பொண்டாட்டி வந்து நாளைக்கு பட்டு புடவை கட்டி நகை போட்டு போனால் கூட அவன் வந்து பார்க்குறவன் வந்து உங்கள் பொண்டாட்டி தப்பாக பார்ப்பான், அது கூட உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. உங்கள் பொண்ணையும் தப்பாக தான் பார்ப்பான், அதையும் பிரச்சனை இல்லை. இவன் எல்லாத்தையுமே ஓசி எல்லாத்தையுமே திருட்டு தானே இருக்கும், இந்த குழந்தை பார்த்தா அப்படி தான் இருக்குது, இந்த பொண்டாட்டி பார்த்தாலும் அப்படி தான் இருக்குன்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. அவங்க பிள்ளைகள்லாம் பணம் கொடுத்து ஏமாந்தவன், பணம் கொடுத்து அதிக கரப்ஷன் வந்து இருக்கும். அப்போ அவன்லாம் வந்து அந்த கரப்ஷனுக்காக பணத்தை கொடுத்தவெல்லாம் வந்து வச்சு செஞ்சு கொட்டுவான், வாயிலிருந்து வார்த்தையாக கொட்டுவான். அதெல்லாம் கூட நீ கவலைப்பட மாட்டேன். ஆனால் இந்த கதையை கேட்ட பிறகாது நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, இவ்வளோ நாள் நீங்கள் எப்படி வேணால் இருந்துக்கலாம், அது ஒரு தெய்வீக பணி, ஒரு ஹெச்ஆர்என்ஸில் வேலை பார்க்குறதுன்றது என்ற ஒரு விஷயம். நீங்கள் எப்படிலாம் கொள்ளடிக்கலான்னு நீங்கள் தீர்மானிக்கிற நீங்கள் எப்படிலாம் நல்லது பண்ணலான்றது இந்த ஒரு அமைச்சர், நல்ல அமைச்சர் வந்திருக்காரு, ஒரு யங் பர்சன் வந்திருக்காருல்ல, அதில் நீங்கள் என்ன வேணால் ஊழல் பண்ணுங்கள், என்ன டிபார்ட்மெண்ட் பண்ணுங்கள், அது அது எக்கடக்கட்டாவது ஒழிஞ்சுப்போங்க. ஆனால் ஒரு கோவிலிருந்து நீங்கள் வந்து ஒரு ஊழலை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்கள் எல்லாருக்கும் வந்து குழந்தைகளை பாதிக்கும். உங்கள் குழந்தையே இல்லாமல் ஆயிக்கணுன்றது நான் சொல்ல ஆசைப்பட்றேன். உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஹெச்ஆர்என்ஸை திருடக்கூடிய அத்தனை நாய்களுக்கும் அத்தனை புறம்போக்குகளுக்கும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது, தயவுசெய்து உங்கள் திருட்டை நிறுத்துருங்க. உங்கள் சம்பளத்தை தவிர ₹1 நீங்கள் அதிகமாக அந்த கோயிலை மையப்படுத்தி அங்கே செய்யக்கூடிய சர்வீஸ்க்காக, ஒரு நட்புக்காக, எந்த வேலைக்காக நீங்கள் பணம் வாங்கினாலும் உங்கள் குடும்பம் விளங்காது, உருப்படாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் நல்லா இருக்கணுமா நாசமாக போகணுமான்றது இட் இஸ் ஆல் அப் டு யூ. நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராமஜெயம், ஸ்ரீராமஜெயம்.